நாளின் காலைகளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அழகான வார்த்தை. இந்த வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிறார். இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஏசப்பாவை பிடித்துக் கொள்கிறோமோ அத்தனை பேருக்கும் அவர் தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லிவிட்டா, நீ இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் முடிய போகிறது, ஆகவே நீ அடுத்து ஒரு தலைவனை ஆயத்தப்படுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இன்னும் கானானுக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. அவர்களை அவர்களை கானானுக்கு நேராய் அழைத்து கொண்டு போக ஒரு நல்ல ஒரு புருஷனை, நல்ல ஒரு தலைவனை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறா. சொல்லிவிட்டு அந்த அந்த தலைவனை யோசுவா என்று சொல்லி ஆண்டவர் மோசைக்கு காண்பிக்கிறார். ஏன்னா யோசுவா மோசையோடு இருக்கிறார். மோசையோடு இருந்த அத்தனை காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் யோசுவா. இந்த 31வது அதிகாரத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவர் மோசையோடு சொல்லி யோசுவாவை திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். யோசுவாவே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் தான், இந்த ஜனங்கள் அக்கிரமம் நிறைந்தவர்கள் தான், ஆனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று வார்த்தைகளை சொல்லி சொல்லி திடப்படுத்துகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போயிருந்த ஒருவேளை யோசுவா நினைத்திருப்பார், நான் எப்படி நடத்த போகிறேன்? மோசே எவ்வளவு பெரிய தெய்வ மனிதர், மோசே எவ்வளவு பெரிய தெய்வ மனிதர், ஆண்டவரோடு இருக்க பழகினவர், நடக்க பழகினவர், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர், அந்த அக்கினிக்குள்ளா இருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறவர், எவ்வளவு பெரிய பரிசுத்தமா. அவர் நடத்தினது போல என்னால நடத்த முடியுமா அந்த ஜனங்களை? நான் எம்மாத்திரம் என்று ஒருவேளை யோசுவா கலங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். மோசையின் மூலமாய் வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவர் திடப்படுத்தினார். அந்த காலை வேளையில சோர்ந்து போய் பலவீனங்களோடு போராட்டங்களோடு நான் எப்படி நீ இருக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்க போகிறது என்று பல கேள்விக்குறிகளோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாருக்கும் தருகிற வார்த்தை, உன்னோடு அவர் இருக்கிறார், அவர் உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை இந்த நாளிலே அறிக்கை செய்வோம் பிரியமான முழுவதுமா. இந்த நாள் முழுவதும் தியானம் பண்ணி அறிக்கை செய்யும் போது இந்த வார்த்தைக்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வா. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே பாருங்க, 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். அடுத்து பாருங்க, அவர் 2வது, அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னோடு கூட இருப்பார். 3வதாக, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 4வதாக, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த 4 காரியங்கள் பாருங்க, இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்வில கிரியை செய்யணும். பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவ. ஏசாயா 45:2 சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். முன்பதாக கோணலான பாதைகள் இருக்கிறது, நான் எப்படி நடக்க போகிறேன், தனியா எப்படி நான் ஓட போகிறேன் என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பயப்படுகிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் சொல்லு, நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உனக்கு முன்பாக போகிறவர் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன் பயப்படுகிறார்? ஏன் கலங்குகிறார்? நான் உன்னோடு உனக்கு முன்பதாக போய், உனக்கு முன்பதாக நீ எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறியோ, இதெல்லாம் நான் எப்படி கடக்க போகிறேன் என்று நினைக்கிறியோ, அந்த கோணலான பாதைகளை அவர் செவ்வையாக்குவேன் என்று இந்த காலை வெளியில வாக்கு கொடுக்கிறார். 2வதாக, அவர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு முன்பாகவும் போகிறார், அடுத்து உன்னோடு இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையில சில நேரங்களில தனிமைகள், தோல்வி, இழப்புகள், பயம்,
இவைகளெல்லாம் சூழ்ந்து இருக்கும் போது சோர்ந்து போய் நம்ம ஒருவேளை போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த சோர்வின் மத்தியில நம்மை திடப்படுத்த நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். அவர் நம்மோடு இருக்கிறார். நம் தனிமை அல்ல. நம்முடைய வாழ்விலே நாம் தனிமையாய் நாம் எதையும் செய்ய போகிறது அல்ல. என் ஆண்டவர், ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறவர். அவர் நம்முடைய தனிமையின் பாதையில நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல பிரியமானவர்களே. அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். உலகத்துல யாரால சொல்ல முடியும் பிரியமானவர்களே? நான் உன்னோடு இருப்பேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா தனிமையின் பாதைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அது ஒரு கடினமான பாதை பிரியமானவர்களே. இந்த தனிமைதான் எல்லாவற்றுக்கும் காரணம். டிப்ரெஷன், மனப்போராட்டம், இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் தனிமை. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ தனிமை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே மத்திய 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, எப்ப சொன்னது தெரியுமா? உயிர்த்தெழுந்துட்டு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீங்க தனிமை அல்ல. இவ்வளவு நாள நான் உங்களோடு இருந்தேன். 3.5 வருடங்கள் உங்களோடு நான் வாழ்ந்தேன், இருந்தேன். இப்போ இயேசு எங்களோடு விட்டு போகிறாரு என்று நீங்க நினைக்காண்டா. நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன். முடிவு பரியந்தம் நான் உங்களை நிலைநிறுத்த காக்க வல்லவரா உங்களோடு நான் இருக்கிறேன். சகல நாட்களிலும் நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்க. எவ்வளவு பெரிய தெய்வம்! நம்மளோடு இருக்கும்போது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? தனிமை ஏன் நம்மை சோர்வுபடுத்த வேண்டும்? தேவையே இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவரை நாம் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கீங்களப்பா, என் தனிமையின் பாதையில என்னோடு இருந்துருங்கப்பா. என் காயங்கள், என்னுடைய வலிகள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் என்னோடு இருந்து என்ன நடத்திருங்கப்பான்னு கேட்போம் இந்த நாளிலே பிரியமானவர்களே. மூன்றாவதாக, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த 31வது அதிகாரத்துல இந்த வார்த்தை அநேக இடங்களில வருகிறது பிரியமானவர்களே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5 அங்கே எபிரேயர் புத்தகத்தை எழுதின ஆக்கியோன் எழுதுகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அவர் உன்னை எப்படி கைவிடுவார்? கைவிடவே மாட்டார் என்று எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த நாளிலே அவர் நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு வாசம் பண்ணுகிறவர். அவர் எப்படி நம்மை விட்டு விலகுவார்? அன்பான தெய்வ பிள்ளை, நம்முடைய பாளையத்திலே அசூசிகள் இருந்தால் மாத்திரமே அவர் நம்மை விட்டு விலகுவார். பாளையம் என்றால் நம்முடைய இந்த சரீரம், நம்முடைய இருதயம், அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலம். இதுல அசூசிகள் இருந்தால் இந்த பாளையத்திலே வந்து அவர் வாசம் பண்ண முடியாது. இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு வந்து வாசம் பண்ணுவார். அவர் உங்களோடு வருவார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. உலகத்திலே ஒருவராலும் சொல்ல முடியாத வார்த்தையை அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்முடைய கணவனாரால் கூட இதை சொல்ல முடியாது, உன்னுடைய பிள்ளைகளால சொல்ல முடியாது, உன்னுடைய பெற்றோர்களால் சொல்ல முடியாது. நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு நான் விலக முடியாது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய இயேசு நமக்காக சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை இந்த நாளில பிடித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. இவ்வளவு சொன்னவர் அவர் சொல்லுகிறார். முதலாவது சொன்னா, உனக்கு முன்னே போகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று 3 காரியங்களை சொல்லிட்டு சொல்றாரு. ஆகவே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அது அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, அன்றியும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா? அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் நம்முடைய இருதயத்தின் பயங்களை மாற்றி போடுவார். ஏன்னா அவர் நம்மோடு தானே இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க அவசியம் இல்லை. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகியாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆகவே பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். என்னேசப்பா என்னோடு இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற வார்த்தை இந்த நாளில அறிக்கை செய்வோம். எந்த பிசாசும், எந்த வியாதியின் வல்லமைகள், எந்த போராட்டங்களும் நம்மை மேற்கொள்வதே இல்லை பிரியமானவர்களே. யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை பலம் கொண்டு திடமனதாயிரு, யோசுவாவை கலங்காதே, திகியாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று
வாக்கு கொடுத்தா இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறா. சோர்ந்து போய் கலக்கங்களின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியில் இந்த பிரேயர்ல இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கலக்கம், தனிமையான உணர்வு, வேதனைகள், மனபாரங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் ஆறுதல் படுத்துகிற அந்த நாளிலே இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நிச்சயமாய் நமக்கு ஒரு விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்து நம்மை வழி நடத்தும், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்யும்.